மை சேனல். நம்ம சேனல் பேர் என்னன்னா ஷாஹித் பேட் பாய். நம்ம சேனல் எனக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட கார்டன் டெரஸ் தான். ரொம்ப பெரிய டெரஸ்னா இல்ல, லைட்டா வச்சுக்கலாம். இன்னைக்கு என்ன பண்ண நம்ம சேனல் நீங்க நிறைய பேர் பாக்குறீங்க, வியூஸ் நிறைய போகுது, 40 வியூஸ் 45 வியூஸ் பரவாயில்ல, ஓகேலாம். ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க गाइस. வெறும் வியூஸ் தான் பாக்குறீங்க, லைக் பண்றீங்க. லைக்கும் சில பேர் பண்றது இல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க गाइस, ப்ளீஸ் गाइस. சரி, நம்ம போய் டெரஸோட கார்டன் பக்கமா வாங்க போலாம். இங்கதான் இருப்பாங்க, அவங்க இல்ல, இங்க ஒரு பாட்டி இருப்பாங்க. ஸோ இதான் டெரஸ். இங்க பாருங்க நம்ம அம்மா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு. இந்த அம்மா போட்டிருக்காங்க. என்ன இது நானே தரல. இங்கே பாருங்க, சுட்டா வர மாதிரி காஞ்ச கருவாடை கிடக்கு. நல்லா இருக்கு காய்ஸ். இங்கே நல்லா நைட்டுலாம் இருந்தால் நல்லா சூப்பராக காற்று வரும் காய்ஸ். இது பாருங்க, புதினாவும் துளசின்னு நினைக்கிறேன். இது சொத்து கத்தலன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க காய்ஸ். இந்த செடி தான், இந்த செடி தான் அந்த சைடும் இருக்குது, இந்த செடி தான் அந்த செடி. வாங்க காய்ஸ், நான் இப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். நான் அங்கே போய் உட்காந்துருந்தேன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு. ரொம்ப வெயிலாக இருக்குது. இது வந்து புதினா இருக்கு, ஆனால் காஞ்சி போய் கிடக்கு காய்ஸ். ஆனால் மருத்துவ குணம் தான் இதுவும். இது என்ன செடின்னு எனக்கே தெரில காய்ஸ். பார்த்தீங்க, இது என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். நாங்கள் சோத்து கத்தரை தான் நிறையா வளர்ப்போம் காய்ஸ். ஏன்னா அது நிறைய எங்கள் அக்கா எங்கள் அம்மா எல்லோரும் அவங்களுக்குலாம் யூஸ் ஆகுதான். நானும் நிறையா வளர்ப்பேன். எனக்கு 4th 5th படிக்கிறப்பலாம் செடிக்குனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. செடினா செடிக்கு தண்ணி ஊற்றணும், எல்லாம் பண்ணணும், நல்லா பண்ணணும், நல்லா வளரணும், எல்லாமே பண்ணணும். இதுதான் காய்ஸ் முல்லை செடி. முல்லை செடி நல்லான்னு தெரியும். இந்த ஃப்ளார் வந்து பிச்சு பிச்சு போட்டாங்க. இந்த ஒன்று வந்துருக்கு பாருங்க, மொட்டை வந்துருக்கு காய்ஸ். இது வளர்ந்துச்சு காய்ஸ், பிடிச்சி வெட்டி விட்டாங்க காய்ஸ். பாருங்கள், இந்த செடி நல்லா சாஃப்டாக இருக்கும் காய்ஸ். இது என்ன செடின்னு எனக்கு தெரில, ஆனால் இது தானாக வளர்ந்துச்சு. நாங்கள் வைக்கலை, அங்கே வேறு செடி வைக்கலான் இருந்தோம், தானாக வளர்ந்துச்சு. இவங்க ஒன்று பிப்போம். சூப்பராக இருக்கு காய்ஸ். இது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் காய்ஸ் இந்த செடி. அடுத்து நம்ம புதினா செடி. இதுதான் வீட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணுவாங்க சில நேரத்தில். யாரும் தண்ணி போட மறந்துடுறாங்க, ஆனால் எனக்கு தூங்குறப்போ தான் ஞாபகமே வரும். அப்புறம் காலைல வந்து போட்டுட்டு போயிடுவேன். சோத்து கத்தலாம் நிறையா இருக்குது. இதுவும் அந்த புதினா செடி மாதிரி தான் நினைக்கிறேன். நல்லா இருக்குது ஸ்மெல்லு. துளசியா? துளசி காய்ஸ், சாரி காய்ஸ், தப்பாக சொன்ன மன்னிச்சுக்கோங்க. துளசியா? வேறு அவ்வளோதான் காய்ஸ் இருக்குது. சரி, நம்ம தண்ணி ஊற்றலாம். நான் போடுறேன், நாங்கள் தண்ணி ஊற்றலாம். வாங்க காய்ஸ், நம்ம தண்ணி ஊற்றலாமா? தண்ணி எடுத்து வந்துட்டோம். இப்பெல்லாம் மட்டும் நான் எடுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பேர் எடுத்துகிட்டு வரோம். இதில் ஊற்றாம பார்த்துக்கலாம். ஊற்றுனாங்க எங்கள் அம்மா என்ன அதுதான் கதை. எனக்கு புதினா வந்து நான் இப்படி பண்ணுவேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த செடி அழுகிடும், இல்லை நல்லபடியாக இருக்கும். நல்லா ஜில்லுன்னு இருக்கு காய்ஸ். செடிக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கும். எனக்கே நல்லா காலைல கூட சுகமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்கும்? பக்கத்து வீட்டில் சண்டை போல இருக்கு, குடி கத்துறாங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஹோம் டவர் போடுறேன், நல்லாயிருக்கும். சரி காய்ஸ், நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய் காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் காய்ஸ், தேங்க்யூ.